எங்கள் வெற்றிக்கு காரணமே டோனி தான். அந்த ஓவர் மட்டும் ஒழுங்காக போடாமல் போயிருந்தால் இந்நேரம் எங்கள் நிலைமையே மோசமாக இருந்திருக்குன்னு. வெற்றிக்கு பிறகு பிளே ஆஃப் சென்றதுக்கு பிறகு ஆர்சிபி கேப்டன் ஃபாப் டு பிளெஸி வெற்றி குறித்து பல விஷயங்கள் பேசியிருக்கார். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நடந்து முடிஞ்ச ஆர்சிபி விசஸ் சிஎஸ்கே மேட்ச்சில் சிஎஸ்கே நீ பிளே ஆஃப் போக கடைசி 2 பாலுக்கு 11 ரன் தேவைப்படும் போது யாஷ் டாக்கூர் சூப்பராக பந்து வீசினதுனால ஆர்சிபி பிளே ஆஃப் போயிருக்காங்க. சிஎஸ்கேக்கு எதிரான மேட்சையும் ஜெயிச்சிருக்காங்க. இந்த வெற்றிக்கு பிறகு பேசிய ஃபாப் டு பிளெஸி, மழை பெஞ்சதுக்கு பிறகு இந்த பிட்ச் மோசமாயிடுச்சு. நான் முதல் போட்டியிலிருந்து ஆர்சிபி பிட்சை கவனிச்சிட்டு இருக்கேன். முதல் போட்டியிலிருந்து தற்போது வரையும் பார்க்காத ஒரு வித்தியாசமான பிச்சா மழைக்கு பிறகு இந்த பிட்ச் மாறினுச்சு. மழை பெஞ்சதுக்கு பிறகு நானும் விராட் கோலி இந்த பிச்சில் ஒரு 150 ரன் அடிக்கிறதே சிரமம் தான் அப்படின்னு பேசிக்கிட்டோம். பிச்சில் ஷாட்னரும் 5வது ஓவர் போடும்போது ரஞ்சி போட்டியில் 5வது நாள் எப்படி இருக்குமோ அப்படி தான் இந்த பிட்ச் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எங்கள்கிட்ட சொன்னார். இந்த பிச்சில் 200 ரன் அடிக்கிறது நிச்சயம் நம்ப முடியாத ஒரு டார்கெட் தான். ஆனால் அதை நாங்கள் செய்து காட்டியிருக்கோம். இதுதான் எங்களுடைய பலத்தை குறிக்குது. கடந்த 6 போட்டியில எங்களுடைய பேட்டிங் அபாரமாக இருந்திருக்கு. பந்துவீச்சு ஃபீல்டிங்குமே மிரட்டலாக இருந்திருக்கு. அதனால தான் நாங்கள் இந்த இடத்துல வந்து நிற்கிறோம். இந்த போட்டியை பொறுத்தளவில் சிஎஸ்கேவை 200 ரன்குள்ளே சுருட்டணும் அப்படிங்கிறது எங்கள் பிளான் கிடையாது. 175 ரன்குள்ளே சிஎஸ்கேவை சுருட்டணும் அப்படிங்கிறது எங்கள் பிளானாக இருந்துச்சு. 12 ஓவர் வரையும் நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஜடேஜா உள்ளே வந்ததுக்கு பிறகு, டோனி உள்ளே வந்ததுக்கு பிறகு ப்ரெஷர் எங்கள் பக்கம் திரும்பிடுச்சு. அதில் கடைசி ஓவருக்கு 17 ரன் அடித்தா சிஎஸ்கே பிளே ஆஃப் போயிடுவாங்க அப்படிங்கிற சூழ்நிலையில் ப்ரெஷர் எங்கள் பக்கம் இருந்துச்சு. ஏன்னா எம்எஸ் தோனி இது போல பல போட்டிகள் பார்த்து பல வெற்றிகளை இந்த இடத்திலிருந்து அவங்க அணிக்கு பெற்றுக் கொடுத்திருக்கார். அவர் ஒரு நம்ப முடியாத ஜாம்பவான் வீரர், அதை ஏற்றுக்கொண்டே ஆகணும். ஆனால் யாஷ் டாகருடைய மிக சிறந்த பந்துவீச்சு காரணமாக நாங்கள் இந்த மேட்சில் ஜெயிச்சிருக்கோம். மேலும் மழை பெஞ்சதுனால ஈரம் அதிகமாக இருந்ததுனால பாலை கையில் பிடிக்க முடியலை. பால் வந்து பார்த்தீங்கன்னா சொதன்னு ஆணுச்சு. இதனால அம்பேர்கிட்ட போய் அதிக நேரமாகவும் பாலை மாற்றுங்க நாங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தோம். கடைசி ஓவரில் எங்களுக்கு புது பால் தேவைப்பட்டது. எம்எஸ் தோனி 110 மீட்டர் 6 அடித்ததுக்கு பிறகு எங்கள் கையில் புது பால் வந்துச்சு. அதன் பிறகு யாஷ் டாகூர் சூப்பராக ஸ்லோயர் ரன் போட்டு எம்எஸ் தோனி விக்கெட் எடுத்தது மட்டும் இல்லாமல் வெற்றியை எங்களுக்கு தேடி கொடுத்திருக்கார். இந்த மேட்ச்சில் ஆட்டநாயகன் விருது எனக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னைய கேட்டால் யாஷ் டாகூருக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா அவர் ருத்ராஜ் கேட்வால் கேட்ச் மற்றும் கடைசி ஓவர் அற்புதமாக வீசினார். கடைசி ஓவரில் நான் அவர்கிட்ட போய் ஸ்லோயர் ரன் மட்டும் வீசுன்னு சொன்னேன். அதற்கு ஏற்றார் போல அவர் சிறப்பாக செயல்பட்டார். அவர் தொடர்ந்து வலைப்பயிற்சியில் தீவிரமாக பயிற்சிகளை மேற்கொண்டார். அதற்கான பலனா தற்போது முக்கியமான நேரத்தில் ஆர்சிபி அணியை வெற்றி பெற வச்சிருக்கார். சிஎஸ்கே ஆர்சிபிகளுக்கு இடையேயான போட்டி எப்போதுமே பரபரப்பாக இருக்கும். இந்த ஒரு போட்டி ரசிகர்கள் கொண்டாடக்கூடிய போட்டியாக, மறக்க முடியாத ஒரு போட்டியாக மாறினதை நினைக்கும் போது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. மேலும் எங்கள் ரசிகர்களுக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா நாங்கள் மோசமாக தோக்கும்போது எங்கள் கூட கைகோற்று எங்களை ஊக்குவிச்சது எங்கள் ரசிகர்கள் தான். அவங்களுக்கு நன்றி சொல்லணும். இனி வரும் போட்டிகள் அனைத்து முக்கியமான போட்டிகள். அந்த போட்டிகள் இதே போல வெற்றி பெற்று எங்களுடைய கனவை நாங்கள் நினைவாக்க போராடுவோன்னு ஃபாப் டு பிளெஸி வெற்றிக்கு பிறகு பேசியிருக்காரு.